ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் காலச்சக்கரத்தில் 8வது வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதாவது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமைய போகுது, சாதகமாக என்ன விஷயம் நடக்கும், பாதகமாக என்ன விஷயம் நடக்கும், சில விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளும் பொழுது பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய முடியும். அது என்ன மாதிரியான விஷயங்கள், நீங்கள் அதற்காக என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடத்தில் ராசி, அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம், இது எல்லாமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட ராசி மற்றும் அவங்களோட நட்சத்திரத்தை வச்சு அந்த நபரின் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். அதிலும் 12 ராசிலையுமே குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்கள சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாயோட அதிபதி முருகன். இதனாலேயே இந்த ராசியை கொண்டவங்க எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் 12 ராசிகளில் இந்த ராசி 8வதாக வருது. பொதுவாக 8ஆம் எண் இருக்கும் இந்த ராசி அடம் பிடிக்கும் குணம் கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் அதிபதி முருகனின் பரிபூரண அருளும் பெற்ற ராசி இவங்கிறதுனால இலகிய மனம் கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இது விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்கிற மிகவும் ஒரு முக்கியமான குணாதிசயமாக பார்க்கப்படுது. அதே போல் எப்பொழுதுமே இவங்க அமைதியாக இருப்பாங்க. அதனால தான் விருச்சிக ராசி அன்பர்களை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இவங்க அமைதியாக இருக்கிறதுனால ரொம்ப சாது அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கேற்றது போல தான் இவங்களோட கோபமுமே இருக்கும். வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனைன்னு சொல்லி வீணாக வர வம்பு சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டாங்க. விருச்சிக ராசி நீர் ராசி. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஞானத்தோட சூழலுக்கு தகுந்தவாறு அவங்கள மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அலை போல் சலசலப்பாக இருப்பாங்க. சந்தோஷத்தோட மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே தீவிரமாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் நண்பர்களுக்கு ரொம்பவுமே விசுவாசமாக இருப்பாங்க. இவங்க நினச்ச இலக்குகளை அடைவதற்கு ரொம்பவுமே கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை சாதிக்கணும்னு நினச்சிட்டா அதை எப்படின்னா போராடி கூட அந்த விஷயத்தை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. நம்ம முதல்லயே சொன்னோம் இல்லையா, செவ்வாய் பகவான் ராசி அதிபதி, உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகன். இதனால் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களால் தீரவும் மன கவலைகள் நீங்கவும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற பல முன்னேற்றத்தை கொடுக்கும். முருகன் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்கு ஜாதக ரீதியாக நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்துக்கெல்லாம் சரியான தீர்வு எங்கே போய் பார்த்துமே கிடைக்கல, சரியான தீர்வே சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகுங்க. உங்களுக்கு சரியான தீர்வு, பிரச்சனை ஏன் வந்துச்சு, வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி அலைஞ்சு போய் தேடணுமோ அப்படிங்கிற ஒரு கவலை வருங்க. அவ்வளோ கவலையே படாதீங்க. அதற்கான தீர்வு உங்கள் கையிலேயே இருக்குது. அது என்னென்னா உங்களோட கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் தான். நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள்.
90 43 63 75 12 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் அதை மட்டும் சொல்லுங்கள். அவங்க அப்படியே இதற்கான பலன்கள், நடந்த பிரச்சனை, நடக்க போகிற பிரச்சனை, அதற்கு தீர்வு என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் ஜாதகம் பார்த்து சொன்னது எதுவுமே பழிக்காமல் போயிருக்கும், மனசு கஷ்டமும் தான் நிறைய வந்திருக்கும், பார்த்துமே சரி வரல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்து நிறைய பேருங்க ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் பார்த்து இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. குடும்பத்தில் இருந்த கஷ்டம் நீங்கியிருக்கு, அவங்களோட தொழிலில் நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தீர்வே இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் மன வருத்தத்தில் இருக்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்துக்கான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு வளமுடன் வாழ முயற்சி செய்யுங்க. இந்த விருச்சிக ராசி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே அர்ப்பணிப்போடு செயலாற்றக்கூடியவங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வாரத்தின் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகத்தோட சஞ்சாரத்தை பார்த்தா சூரிய பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் வக்கர கதியில் மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தியும் இந்த வாரம் அடைய போகிறார். புதன் பகவான் மீன ராசியில் இப்போ இருக்கார். ரிஷப ராசியில் குரு பகவானோட சஞ்சாரமும், சுக்கிரன் மீன ராசியிலையும் இருக்கிறார். அதே போல் சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும், கன்னி ராசியில் கேது பகவானும், இந்த மாதிரியான கிரக நிலைகளோட சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இது தவிர வேறு எந்த ஒரு கிரக மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படலை. இந்த கிரக நிலை சஞ்சாரங்களும் இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். போர் குணம் கொண்ட பூமிக்காரனாக விளங்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் வியாபாரத்தில் நீங்கள் யோகங்களை வகுப்பதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். ஆமாங்க, இது வரைக்கும் எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்பீங்க, ஆனால் அந்த முயற்சி எல்லாமே பழிச்சிருக்காது, நிறைய தடை வந்திருக்கும். நீங்கள் புதுசாக யோசிச்சு உங்களோட வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாம்னு நினச்சிருப்பீங்க, நிறைய தடைகள் வந்திருக்கும், மன கஷ்டமும் தந்திருக்கும். ஆனால் இந்த வாரம் வியூகங்கள் வகுத்து உங்களோட வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களால் வர முடியும். கவனமாக இருங்க. மற்றவங்க பொறாமப்படும் அளவுக்கு உங்களோட தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அதற்கான பலன் அப்படியே இந்த வாரமே நீங்கள் பெற முடியும். சந்திர பகவானுமே உங்களுக்கு தொழிலுக்கு உதவியை அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மேம்பாடுமே வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்திருக்கு. ஆடை ஆபரணம் போன்ற சேர்க்கை உண்டாகும். புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் ஏக்கத்தோடு இருந்த உங்களுக்கு, குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு இந்த வாரம் முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். என்னடான்னு பார்த்தா மக்கள் பேர் உண்டாகும் வாய்ப்பும் அமையும். நீங்கள் தொடர்ந்து இதற்காக கந்த சஷ்டி கவசம் படித்து வருது, இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது, இது எல்லாமே முழு மனதோடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் கூடிய விரைவில் உங்களோட வாழ்க்கையில் நல்ல செய்தி ஒன்று தேடி வரும். அது குழந்தை பாக்கியமாக இருக்கும். அதே போல் இதுவரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய யோகத்தை இந்த வாரத்துலேருந்தே நீங்கள் பெற போகிறீங்க. இந்த பள்ளி படிக்கும் மாணவர்கள், கல்லூரி படிக்கும் மாணவர்கள் எல்லாமே நீங்கள் போட்டி பந்தயங்களில் பங்கு பெறும் பொழுது அமோகமான வெற்றி உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது. குரு 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தள்ளி போன திருமணம் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு செய்த காரியத்தில் ஏமாற்றங்கள் வரலாம். இந்த ஒரு சமயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது விரோதிகள் வீழ்ந்து போவாங்க, வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மனம் மகிழும்படியான இடங்களுக்கு செல்வது, குடும்பத்தோட சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் அமையும். அதே போல் இந்த சொன்னோம் இல்லையா, சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார், விரோதிகள் வீழ்ந்து போவார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம், சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார், நம்பிக்கையோடு செய்த காரியங்களில் ஏமாற்றம் வரும்னு. இந்த ஏமாற்றத்தை மட்டும் நீங்கள் தவிர்க்க ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும்.
கோபத்தை குறைச்சிக்கிறதும் வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாமல் இருக்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதன் பிறகு அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கோங்க, பல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரம் அடைய முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.